ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெசிடென்சி அஃபேர்ஸ் நடத்தின சோதனையின் அடிப்படையில் குடியிருப்பு சட்டத்தை மீறின பல்வேறு நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்களை கைது செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1461 வெளிநாட்டவர்களை கைது செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஜாபர் முபாரக் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபா அவங்க இறந்து போயிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. 1942 பிறந்த இவர் 1968 தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் சூப்பர்வைசராக இருந்திருக்கிறாங்க அமீர் திவானில். அதனை அடுத்து மார்ச் 19 1979 இவங்க ஹவாலி பகுதியுடைய கவர்னராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பல பதவிகளை ஏற்றவர் இப்போ இறந்து போயிருக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்ததாக 2022 ஆண்டுலேயே 1100க்கும் மேற்பட்ட குவைத் மக்கள்களுக்கு அமெரிக்க கிரீன் கார்டுகளை பெற்றிருக்கிறதா தகவலில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் குவைத்துக்கு பிலிப்பைன்ஸ்லேருந்து வீட்டு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஒர்க்கர்ஸ் நிறைய பேரையும் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் ஃபஸ்ட் பேட்ச் சனிக்கிழமை அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் இப்போ 150க்கும் மேற்பட்ட பிலிப்பைன்ஸுடைய செவிலியர்கள் குவைத்துக்கு வர இருக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு. முதல் கட்டமாக எம்பசிலேருந்து இத்தனை விசாக்கள், அதாவது 150 விசாக்கள் வழங்கியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 நர்சஸ்மே குவைத் நாட்டுக்கு வர இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.